ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பன்னீர் டோஃபு. இந்த ரெண்டுமே சைவ உணவு தான். இதை பத்தி உள்ள டீட்டெயிலும் அதே நேரத்தில் அதுக்கு பெனிஃபிட்ஸும் நம்ம பன்னீர் பாலை காய்ச்சி அதை லெமன் ஊற்றி உடைச்சி அதோட தண்ணியை வடிகட்டி நம்ம எடுப்போம். அதே நேரத்தில் டோஃபோங்கிறது சோயா பீன்ஸை ஊற வச்சு அதை அரைச்சி அதை பால் எடுத்து செய்யக்கூடியதான் இந்த டோஃபோ. பன்னீரை ஆனிமல் ப்ராடக்ட், ஏன்னா பால் எடுத்து பால்ல செய்யறதுனால. சோயாங்கிறது பிளான்ட் ப்ராடக்ட், அதாவது சோயா பீன்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால. பன்னீர்ல புரோட்டீனும் அதிகமா இருக்கு, அதே நேரத்தில் கால்சியமும் அதிகமா இருக்கு. நியூட்ரிஷன் ஃபேட்ஸ் பன்னீர்லயும் டோஃபோலையும் நம்ம தெரிஞ்சு சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால கேலரிஸும் ஹையா தான் கிடைக்கும். ஆனா டோஃபோவை பொறுத்தவரை ஃபைபர், அயர்ன், பொட்டாசியம் மூணுமே பன்னீரை விட ஜாஸ்தியா கிடைக்கும். ஃபேட் ரொம்ப கம்மியா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹெல்தி ஃபேட் இருக்கு. கேலரிஸ் கூட ரொம்ப கம்மியா தான் நமக்கு கிடைக்குது டோஃபுல. டைஜஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பன்னீர்ல லாக்டோஸும் இருக்கிறதுனால சிலவங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் பன்னீர் இன்டேக் பண்ணும்போது வரதுண்டு. டோஃபுல ஃபைபர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வருவதில்லை. ஃபாஸ்டாவும் ஈஸியாவும் டைஜஷன் ஆகும். ஹார்மோனல் எஃபெக்ட்ஸ் சொல்லக்கூடியது இந்த பன்னீர்ல அறவே கிடையாது. ஆனா டோஃபுல ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு 150 கிராம் டோஃபோ தான் நம்ம இன்டேக் பண்ணணும். நான் சொல்ல போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா பன்னீருக்கு ஜாஸ்தி ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும், அதே நேரத்துல கிரீமி டெக்ஸ்சர்ல இருக்கும். அதனால நம்ம பண்ணக்கூடிய கிரேவி கிரீமியா நமக்கு கிடைக்கும். டோஃபோ ஒரு நியூட்ரல் டேஸ்ட் உள்ளது. இது எந்த டிஷ் கூட ஆட் பண்றோமோ அந்த ஃபிளேவர் இந்த டோஃபோவுக்கு கிடைக்கும். காஸ்ட் பத்தி சொல்லணும்னா டோஃபோவை விட பன்னீரோட ரேட் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கக்கூடிய பர்சனா இருக்கிறோம்னா நம்ம பன்னீரையும் இன்டேக் பண்ணிக்கலாம், அதே நேரத்துல டோஃபோவும் இன்டேக் பண்ணலாம். அதுவும் அளவோட எடுத்துக்கணும். புரோட்டீன் தேவைப்படக்கூடியவங்களுக்கு, அதே நேரத்துல வளரும் குழந்தைகளுக்கு நம்ம பன்னீர் கொடுக்கறது ரொம்ப நல்லது. வெயிட் கூடணும்னு நினைக்கிறீங்கன்னா பன்னீர் இன்டேக் பண்ணது ரொம்ப நல்ல. நேரத்துல வேகனா இருக்கக்கூடியவங்களுக்கு வெயிட் எடையை குறைக்கணும் நினைக்கிறாங்க அவனு உள்ளவங்கன்னா அவங்க டோஃபோ எடுத்துக்கிறது ரொம்ப. வேகன் பர்சனுக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸா இருந்ததுன்னா the only option சொல்லக்கூடியது டோஃபோ. வெயிட் லாஸுக்கும் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுங்க. ஓவரால் ஹெல்த் பார்த்தோம்னா both can be incorporated with balanced diet into a balanced diet. அதாவது ரெண்டுமே நல்லதுதான் நமக்கு, ஆனா அளவா இன்டேக் பண்ணிக்கணும். கண்டிப்பா இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.